ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டுன்னு சொல்லிட முடியாது, ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மார்க்கெட், ஒரு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் வந்து கிடையாது. பட் நியூஸஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு டிமாண்ட் நியூஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தான் வந்தது. அதாவது ஆயில் பிரைஸ் எட்ஜ் ஹையரஸ் யூஎஸ் ஷட் டவுன் நியர்ஸ் எண்ட். அதாவது யூஎஸ்ல போயிட்டு இருக்கிற ஷட் டவுன் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 டே கவர்மெண்ட் ஷட் டவுன், 40 நாள் ஆயிடுச்சு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை கொடுத்துருந்தனால ஸோ நமக்கு வந்து ஆயில் ப்ரைஸஸ் மார்னிங்லேயே நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கேன்சலேஷன் எதுவும், அதாவது அங்கே இருக்கிற ஃப்ளைட்டுக்கு அப்புறம் ஜெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூயல் வந்து தேவைப்படலை. ஓகேங்களா? ஸோ தேவைப்படாதனால அவங்கக்கிட்ட வந்து நிறைய வந்து ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரியும், ஸோ அந்த ப்ரொடக்ஷனால தான் ஈவினிங்கில் வந்து பெரிய அளவில் வந்து இறங்குனது, கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகாமல் தடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காலையில் ஃபுல்லாக மார்னிங்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்டு போகிற மாதிரி கொடுத்துட்டு ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னைக்கு கண்டினியூவேஷன் ஆகுமா, டிமாண்டு தான் கண்டினியூவேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஷட் டவுன் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கனால மேபி இந்த சப்போர்ட் ஜோன் 59.53ங்கிற சப்போர்ட் ஜோன் வந்து அகைன் வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டா அப்படின்னா யூஎஸ்ஐல பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் சப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். அதாவது $59.53, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா $58.83. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் தான். ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து டெக்னிக்கல்ஸ் பார்க்குறது அப்படின்னா, ஸோ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக் அவுட் வந்து இன்னைக்கு வந்து ட்ரா பண்ணலை. அதாவது பிரேக் அவுட்டுங்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு. அதாவது ஏன் அப்போ அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு க்ரூட் ஆயில் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 5364. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு 5364 வந்து 5280 வரைக்கும் ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்தால், ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு. ஸோ இந்த இடம் வந்தால் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் இருக்கும் அகைன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 5 to 7 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்தால் அகைன் வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மூவ்மெண்ட் பார்க்கலாம், ஏன்னா நாளைக்கு வந்து கூட இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். நேற்று மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸுங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அப் அண்ட் டவுன் 5271க்கும் 5364க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து நடந்ததுங்க, தான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது, ஆனால் ஃபால்ஸ் பிரேக் அவுட். மறுபடியுமே இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 399ல இருந்து நமக்கு வந்து ஒரு 19 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டோட அடுத்த எட்ஜு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வரைக்கும் மறுபடியும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கான நேச்சுரல் கேஸோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 384.6. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து ஒரு 400 ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு. கோல்டு வந்து நேற்று தான் சொன்னேன், அதாவது நமக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து 4162 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஆல்ரெடி நேற்று நம்ம பிரேக் அவுட் ஆகிறப்ப எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 4045ல பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4137, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு $100 வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு 4162, இன்னும் கொஞ்சம் ஒரு $20 தான் இருக்குது, அது ரீச் அவுட் ஆகிடும். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 4374 செகண்ட் டார்கெட் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுற வரைக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் பையிங் ப்ரெஷரில் தான் இருக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு சில்வர் அதே மாதிரி தான். ஸோ சில்வரும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா $55. ஸோ $55 பக்கம் ரீச் ஆகும். ஸ்விங் டார்கெட் தான் சொல்கிறேன். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே கிடையாது. ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படியும் கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு 1000 to 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெய்லியுமே, ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து காப்பர்.
காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் போகலான்னு சொல்லியிருந்தேன். பட் ஹையர் பிரேக் அவுட் பண்ணிட்டு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அகைன் வந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். செல்லிங்கிறது ரிஸ்க் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வால்யூம் வந்து எதுவுமே இல்லை. ஒரு ஒன் சைடு, அதாவது நினச்ச மாதிரி போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்காச்சும் கொஞ்சம் இது வரும்னு பார்த்தா ஸோ இந்த இடத்துல மறுபடியும் மேலே போயிட்டு கீழே இறங்கி ஸோ ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் நேற்று வந்து வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் நேற்று வந்து நடந்தது. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அதனால தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சப்போர்ட் வந்து 5271, ரெசிஸ்டன்ஸ் வந்து 5364. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.